அன்பின் வடிவங்களே, கண்ணுக்கு இருக்கும் ஆற்றலை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அரை அங்குல அளவே இருக்கும் கண்ணால் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் நட்சத்திரங்களை பார்க்க முடிகிறது. இந்த ஆற்றல் கண்ணுக்கு எப்படி வந்தது? கண்ணுக்கும் சூரியனுக்கும் என்ன தொடர்பு? அது நெகட்டிவும் பாசிட்டிவும் ஒன்றாக இணைவது போன்றது. இதுவே இந்த பிரபஞ்சத்தை காண செய்கிறது. கண் மட்டும் இருந்து சூரியன் இல்லை என்றாலோ, சூரியன் மட்டுமே இருந்து கண் இல்லாமல் போனாலோ எதையுமே காண முடியாது. உதாரணத்திற்கு, நீங்கள் ஓர் இருட்டு அறைக்குள் நுழைந்தால் உங்கள் கண்களால் எதையுமே காண முடியாது. காரணம், அங்கு வெளிச்சம் இல்லை. நீங்கள் கண்களை மூடிக்கொண்டால் உங்களால் ஒன்றையும் காண முடியாது. ஆக கண் பார்வையும் வெளிச்சமும் இணைந்தால்தான் பொருட்களை காண முடியும். சூரியனின் பிரகாசமும் கண்ணின் ஆற்றலும் தான் நாம் உலகை காண உதவுகிறது. சிருஷ்டி முழுவதையும் திருஷ்டியால் தான் காண முடியும். திருஷ்டி இல்லாமல் சிருஷ்டி இல்லை. படைப்பில் எந்த குறையும் இல்லை, பார்வையில் தான் குறை இருக்கிறது. எனவே ஒருவரின் பார்வை முற்றிலும் பவித்திரமானதாக இருக்க வேண்டும். இதுதான் உபநிடதம் கற்றுத்தரும் பாடம். உங்கள் கண்கள் தான் உங்கள் சாத்திர நூல்கள். படைப்புக்கும் பார்வைக்கும் இடையில் சரியான தொடர்பு முறை இருக்க வேண்டும். பார்வை தூயதாக இருக்க வேண்டும். உலக அறிவியலை கொண்டு பல உண்மைகளை உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது. அவற்றை உபநிடதங்கள் வழிதான் கற்று தெளிய முடியும். அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒரு சிறு துளியே. அந்த துளியளவு அறிவை எண்ணி விஞ்ஞானிகள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். பிண்டத்திலும் அண்டம் இருக்கிறது என்பதை ஆன்மீகம் கற்றுத்தருகிறது. வேதம் அனோரணியான் மகதோ மகியான் என்கிறது. அதாவது அணுவிலும் சிறிதாகவும் அண்டத்தை விட பெரிதாகவும் இருப்பவரே இறைவன் என்கிறது. ஒரு சிறிய விதையே மிக பெரிய ஆலமரமாக உருவெடுக்கிறது. கிளைகள், இலைகள், மலர்கள், கனிகள் என அனைத்தும் அந்த சிறிய விதையில் அடக்கம். இந்த வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது? எப்போது விதையானது தன் மூல உருவத்தை இழக்கிறதோ அப்போதுதான் அது சாத்தியமாகிறது. மண்ணில் விதைத்தவுடன் அது தான் ஒரு விதை என்னும் தனித்துவ நிலையை விட்டுவிடுகிறது, அகங்காரத்தை விட்டுவிடுகிறது. தனது மூல தோற்றத்தை தியாகம் செய்யும் போதுதான் புது தோற்றம் ஏற்படுகிறது. விதையாக மட்டுமே இருந்துவிட்டால் அதன் ஆற்றல்கள் அனைத்தையும் வெளிப்படுத்த முடியாமல் போய்விடும். அது மட்டுமல்லாமல் அந்த பெரிய விருட்சத்தில் எண்ணிலடங்கா சிறு விதைகளும் வெளிப்படுகின்றன. பிண்டத்தில் இருந்தே அண்டம் வெளிப்படுகிறது. அண்டத்தில் பிண்டம் இருக்கிறது. இதை ஆராய்ந்தால் அணுவும் பிரபஞ்சமும் அடிப்படையில் ஒன்றுதான் என்பது விளங்கும். உருவங்கள் வேறு, ஆனால் சாரம் ஒன்றுதான். உபநிடதம் உரைக்கும் தத்துவங்களில் இது ஒரு ஆழமான தத்துவமாகும். ஒவ்வொரு உபநிடதமும் படைப்பின் ரகசியத்தை எடுத்துரைக்க முயலுகின்றன. உபநிடதத்தை அறிந்து கொள்ள முயலும் போது ஒவ்வொரு மனிதனும் அவனின் அறிவிற்கு ஏற்ப பலவாறு வியாக்கியானம் செய்ய முயன்றுள்ளான். இந்த வேறுபாடுகள் அவர்களின் இயல்போடு தொடர்புள்ளவை. உதாரணத்திற்கு, மரத்தில் இருக்கும் ஒரு பறவையை பார்த்து வேடன், ஆஹா, குடும்பத்திற்கு நல்ல ஆகாரம் என நினைப்பான். அவன் எண்ணம் அதன் இறைச்சியின் மேல்தான் இருக்கும். ஆனால் ஒரு கவிஞன் அந்த பறவையை பார்த்ததும் அதன் வண்ணத்திலும் மிருதுவான சிறகுகள் பற்றிய சிந்தனையிலும் மூழ்கிவிடுவான். பார்த்த பறவை ஒன்றுதான், ஆனால் அவர்கள் இருவரின் பார்வையும் வெவ்வேறு. பார்வையில் எப்படி இந்த வேற்றுமை வந்தது? அவை அவர்களின் உலக பழக்க வழக்கங்களால் வந்தவை. எனவே நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பார்வைக்கும் நோக்கங்களுக்கும் அவசியம். அன்பின் வடிவங்களே, தொடர்ந்த அபியாசம் இல்லாமல் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே உபநிடதங்கள் போதிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும்.